பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களெல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச போற ஒரு முக்கியமான வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்க மத்தியில கர்த்தர் சொல்லும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார், இந்த அடிமையை அனுப்பி இருக்கிறார். அன்பு குடும்பத்தாரே, நீங்க பல காரியங்களை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 62 அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். கர்த்தர் முதல் வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நம்புகிறது கர்த்தரால நிச்சயம் வரும். ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ண போறாருன்னா, நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காரியத்தை உங்க மத்தியில பிரத்யட்சமாக கர்த்தர் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாரு. இது வரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம், நான் நம்புகிறது நடக்குமா, நான் நம்புகிறது நிஜ வாழ்க்கையில நடக்குமா, நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கனேன்னு நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனா என் அன்பு குடும்பத்தாரி, இன்னைக்கு இந்த ஃபெய்த் கிளினிக்ல கர்த்தர் உங்களை இணைய வச்சு கேட்டுக்கொண்டு இருக்கிறாருன்னா, கர்த்தர் எதை சொல்ல ஆசைப்படுகிறார்னா, நீங்க நம்புகிறது கர்த்தரால் வரும், மனுஷரால் அல்ல, எந்த ஒரு படிப்புனால அல்ல, பேக்ரவுண்ட்னால அல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீங்க நம்புகிறது அவராலே வரும். எப்படி சிஸ்டர் வரும் நீங்க அநேகர் கேட்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை இணைய வச்சிருக்கிறாருல்ல, இதுதாங்க ஒரு மிகப்பெரிய அடையாளம். நீங்க அநேக வேலையில இருந்திருக்கலாம், அநேக சூழ்நிலையில வெளியில இருக்கலாம், இல்ல வீட்டுல வேலையில பார்த்து கொண்டே நீங்க வேலையை செய்து கொண்டே பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, இன்றைக்கு நீங்க அடையாளம் என்னன்னு கேக்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஃபெய்த் கிளினிக்ல நீங்க இணைந்திருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அடையாளம். நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரப்போகிறது. ஆமென். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்வீங்களா? நான் நம்புகிறது என் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்க ஏறக்குறைய 12 வருஷம் போராட்டம், வேதனை, சரீரத்துல மாத்திரம் இல்ல, இருதயத்திலயும் வேதனை, சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்கள் நிமித்தமாக காயங்கள். அந்த அம்மா அப்படியே கூனி குறுகி எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 12 வருஷத்துக்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து அந்த அம்மா கேள்விப்பட்டு, ஆமென், ஆமாங்க, இயேசுவை குறிச்சு கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மாவுடைய சரீரத்துல சுகம் ஆரம்பித்து விட்டது. அந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். அந்த அம்மா எதை நம்பிக்கொண்டு இருந்தாங்க? ஒரு நாள் என் சரீரம் சுகமாகும், ஒரு நாள் எல்லாரும் என்ன மதிப்பாங்க, ஒரு நாள் என்னை ஒதுக்கினவர்கள் எல்லாம் என்னை தேடி வருவாங்க என்று அந்த அம்மா நம்பிக்கொண்டு இருந்தாங்க. ஆனா அது வெறும் பகல் கனவாய் போகாதபடிக்கு கர்த்தர் அதை நிஜமாக்கினார். இதுதாங்க அடையாளம். நீங்க இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்து அவர் சொல்லுகிறதை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இதுதான் மிகப்பெரிய அடையாளம். நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரப்போகிறது. ஆமென். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நான் நம்புகிறது என் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. பாருங்க அன்பு பிரியமானவர்களே, இரண்டாவதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஏசாயா 39ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், ஏசாயா 38ஆம் அதிகாரம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. 31வது வசனம், 37 வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 38க்கு போலாம். 37ஆம் அதிகாரம், ஏசாயா 37:31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கர்த்தர் சொல்றாரு, again, திரும்பவும் திரும்பவும் கர்த்தர் உங்களை கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்க வைக்க போகிறார். நீங்க சொல்லலாம், கனியே இல்ல சிஸ்டர் என் வாழ்க்கையில, என் மரம் பட்டு போயிடுச்சு, என் வாழ்க்கை பட்டு போயிடுச்சு, இனி என் வாழ்க்கையில ஒரு காலம் ஒரு நாள் முன்பாகலாம் ஒரு தோட்டத்தை போல இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணும் இல்லாம உடைஞ்சிருக்கேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் திரும்பவும் உங்களை கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்க வைக்க போகிறார். இது எந்த மனுஷனாலையும் முடியாதுங்க. யோவான் சுவிசேஷத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? சில தேவையில்லாத களைகளை வெட்டுவார், தேவையில்லாத கிளைகளையும் கர்த்தர் வெட்டுவார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தேவையில்லாதது இத்தனை நாள் உங்களை சூழ்ந்து இருந்துச்சோ, கர்த்தர் அவைகளை எல்லாம் உங்களை சுற்றி வெட்டி போட்டுட்டாரு. நீங்க நினைக்கிறீங்க, அன்றைக்கு இருந்த உறவுகள் இன்றைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த வேலை இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த உயர்வு இல்ல, பெயர் இல்ல, நீங்க நினைக்கிறீங்க. அது வேண்டாமா? அந்த பெயரோ அந்த உறவோ அந்த உயர்வோ உங்களிடத்துல இருந்திருந்தால் ஒருவேளை அது கலைகளாவே முளைத்திருக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வீட்ஸ், அதாவது கலைகளை
விதைகளை கர்த்தர் பிடுங்கி போட்டு உங்களை நல்ல கனி கொடுக்கிற திராட்சை கொடியாக கர்த்தர் உங்களை இன்றைக்கு உருமாற்றம் செய்ய போகிறார். சொல்லுவோமா? நான் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்க போகிறேன். இது கர்த்தரால மாத்திரம் தாமா முடியும். வேதாகமத்துல தாவீது என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் சாதாரண ஆடு மேய்க்கிறவர். கர்த்தர் அவர் கருத்துல ராஜாங்கத்தை கொடுக்கிறாரு, அரசாங்கத்தை கொடுக்கிறாரு, ஜனங்களை கொடுக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஒரு கட்டம் வரும் பொழுது தாவீது விழுந்து போகிறார். அந்த உயர்வே தாவீதை கீழே தள்ளினது. பத்சேபாள் என்ற ஒரு பிள்ளையோட அவர் தவறு செய்கிறார். தவறு செய்த உடனே வாசிக்கிறோம் பாருங்க, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். கர்த்தர் தாவீதை குறிச்சு ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம், கடைசி 2 லைன் வாசிக்கிறேன். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. கர்த்தர் ரொம்ப நேசிச்சு தெரிந்து கொண்ட ஒரு மகன், ஆனா அவர் உயர்வே அவரை கீழே தள்ளினது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில நேரத்துல நீங்க உயர்வுல இருந்திருக்கலாம். அந்த உயர்வு நிமித்தமாக சில பாவங்களை செய்து இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லாமல் உடைந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா என்று நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை தவறான முடிவுகளை எடுத்து தவறான தொடர்புகளோடு கூட நீங்க இருந்தது நிமித்தமாக உங்களுக்கு இருந்த உயர்வுகள் உங்க கைவிட்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, திரும்பவும் உங்களை கீழே வேறு பற்றி மேலே கர்த்தர் கனி கொடுக்க வைக்க போகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமாங்க? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தார். அவர் செய்தது தவறு என்று உணர்ந்த உடனே தாவீது என்ன பண்றாருமா, சரி பாத்துக்கலாம் அப்படி போகல, கர்த்தருடைய சமூகத்துல தரையில விழுந்து ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க என்று கேட்க ஆரம்பித்தார். பாருங்க, ஆண்டவர்கிட்ட மாத்திர இரக்கத்தை கேட்டுட்டீங்கன்னா ஆண்டவரால இறங்காம இருக்க முடியாது. ஏன்னா அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் உருக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் நிறைந்தவர். இன்றைக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க என்னோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சொல்லலாம், பாவத்து நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய காரியத்தை என் லைஃப்ல இழந்துட்டேன். இந்த பாவ செயல் நிமித்தமாக என் வாழ்க்கையில வந்த உயர்வை நானே இழந்துட்டேன். இந்த பாவ தொடர்புகள் நிமித்தமாக, ஒருவேளை அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தவறான தொடர்புகளா இருக்கலாம், இது நிமித்தமாக கர்த்தர் திறந்து கொடுத்த ஆசீர்வாத கதவுகளை நானே மூடி போட்டுட்டேன் சிஸ்டர் என்று சொல்லி நீங்க கண்ணீரோட இருக்கலாம். என் அன்பு குடும்பத்தாரே, என் அன்பு சகோதரனே, கர்த்தர் திரும்பவும் உங்களை கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்க வைக்க ஆசைப்படுகிறார். நீங்க ஒண்ணு கேளுங்க அப்பாட்ட, அப்பா இரக்கம் பாராட்டுங்க, அப்பா இரக்கம் பாராட்டுங்க. என்னோடு சேர்ந்து கமெண்ட் பண்ணுவீங்களா? இல்ல பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா வீடுகள்ல வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. இரக்கத்தை தேடுகிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே முடியாது. திரும்பவும் கர்த்தர் தாவீதை எழுப்பினார், திரும்பவும் அவர் அரசாங்கத்தை நிலைப்படுத்தினார், திரும்பவும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள்ல ஒருவரை எடுத்து ராஜாவாய் மாற்றினார். இன்னைக்கு கர்த்தர் எகெயின் என்று யாருக்கோ சொல்லுகிறார், திரும்பவும் 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 ஏதோ ஒன்னு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, நன்றி சொல்லலாமா? நன்றி ஏசப்பா. 3வதாக கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா, வாசிக்கிற உங்களுக்காக ஏசாயா 37ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவன் அந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். கர்த்தர் சொல்றாரு, உங்களை தேடி உங்களை அழிக்க வந்திருக்கிற அநேக அசுத்தாவிகள் வந்த வழியை கர்த்தர் திருப்பி அனுப்ப போகிறாரு. இது வரைக்கும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற கடனால போராட்டம், பிரச்சனை, ஒரு குடும்பத்துல இருக்கிற சமாதானம் குறைந்து போயிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் திரும்ப அனுப்ப போகிறேன். எந்த வழியா வந்ததோ அதே வழியில கர்த்தர் திரும்ப அனுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக நான் வாசிக்கிற 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்க. எலிசாவை பிடிச்சிட்டு வரணும்னு சீரியா தேசத்தின் ராஜா அங்க வந்து உள்ள வராங்க, போர் செய்கிறதுக்கு வராங்க. அப்ப என்ன நடக்குது தெரியுமாங்க? அந்த பட்டணம் முழுவதும் மழை தேச தோத்தான்றத மழை தேசம் முழுவதையும் யாரு பிடிச்சிட்டாங்க? இந்த சீரிய நாட்டார் பிடிச்சிட்டாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த எலிசாவோட வேலைக்காரர் சொல்றாரு,
சொல்றாரு, ஐயோ ஆண்டவனே நம்ம சாக போறோம், ஏன்னா நம்ம மழையை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க. உடனே எலிசா சொல்றாரு, பாருங்களேன், வாசிக்கிறேன் 16வது வசனம், 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். ஆமாங்க, அங்க யாருமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா எலிசாவுடைய கண்களுக்கு மாத்திரம் கர்த்தர் காண்பிக்கிறாரு, சீரிய தேசத்துக்கு கூட வந்திருக்கிற ராணுவ படையை காட்டிலும் பரலோக ராணுவ படை அதிகமா இருந்தது. உடனே எலிசா சொல்றாரு, இந்த வேலைக்காரனுடைய கண்ணு திறக்கப்படுவதாக சொன்ன உடனே அவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு, அந்த மழையை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகள் நிரம்பி இருந்ததா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேங்க, உங்களை அழிக்க வந்திருக்கிற அசுத்த ஆவிகள், உங்களை கெடுக்க வந்திருக்கிற அசுத்த ஆவியினால ஏவப்பட்ட மனிதர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிற சேனை பெரிது. அது எந்த சேனை? அதுதான் பரலோக சேனை. பரலோக சேனையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக பரத்துல இருந்து உங்க வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் இறக்க போகிறார். உங்க பிள்ளைகளை சுற்றிலும் இறக்க போகிறார். அநேக பெற்றோர் தம் பிள்ளைக்காக செபிக்கிறீங்க, ஐயோ என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும், எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் முடங்கி போயிடுச்சு, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும் நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களை சுற்றிலும் உங்க பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளை அனுப்பி கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு. என்ன நடந்தது தெரியுமாங்க? எல்லாரும் நினைச்சாங்க இஸ்ரவேல் நாட்டாருக்கு தான் கண்மயக்கம் உண்டாகும் சீரிய ராணுவத்தை பார்த்து. ஆனா இங்க கர்த்தர் என்ன பண்ணினார்னா, சீரிய ராணுவத்துக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணி எந்த ராஜாவை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்ததோ அதே ராஜா கையில சீரிய ராணுவத்தை எலிசா மூலமாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக உங்க கரத்திலேயே உங்களை தலைமுறையாய் அழித்து கொண்டிருக்கிற அந்த அசுத்தாவியை டீல் பண்ணுவதற்கு, மிதிப்பதற்கு உங்க கரத்துல கர்த்தர் வல்லமையை கொடுக்க போகிறார். உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுவின் நாமத்தினால இந்த கரத்துல வல்லமை இருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரே, இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு இணைந்திருக்கலாம். இந்த 3 தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் உங்க தலை மேல கொண்டு வர போகிறார். நம்பர் 1, நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க நம்புறத கர்த்தர் நிச்சயம் உங்களுக்காக செய்து தரப்போகிறார். 2வது, கர்த்தர் திரும்பவும் உங்களை கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுக்க வைக்க போகிறார். தாவீதுடைய நாட்களில் செய்தது போல உங்க நாட்களில் கர்த்தர் செய்ய போகிறார். 3வது, எந்த வழியா அசுத்தாவி உங்களை அழிக்க வந்ததோ அதே வழியில கர்த்தர் திரும்ப அனுப்ப போகிறார். என் அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்ற, நீங்க தூர தேசத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல, என் வாழ்க்கையில கொஞ்ச நாளா போற வழியே தெரிய மாட்டேங்குது, ஒரு அன்னோன் பாத்துல நான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்க வழியை கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். உங்க உங்க பாத்த கர்த்தர் தீர்மானித்திருக்கிறபடியினால் நீங்க குழம்பி போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை மாத்திரமல்ல, நீங்க குடும்பமாய் பார்த்து கொண்டிருக்கலாம், உங்க குடும்பத்தையே கர்த்தர் நடத்த போகிறார். உங்க குடும்பத்தையே கர்த்தர் நடத்த போகிறாரு. திரும்பவும் கர்த்தர் யாருக்கோ சொல்லுகிறார், உங்க வீட்டை சுற்றிலும் உங்களுடைய பிள்ளைகளை சுற்றி, எஸ்பெஷலி உங்களுடைய அன்பு செல்வங்களை சுற்றி கர்த்தர் ஒரு படையை அனுப்ப போகிறார், ஒரு ராணுவத்தை அனுப்ப போகிறார். என்ன ராணுவம்? பரலோக ராணுவம். ஆமென். சோர்ந்து போயிடாதீங்கம்மா, நீங்க நம்புகிறது அவராலே வரும். கண்களை மூடி செபிப்போமா. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த 3 தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, உடைய பிள்ளைகள் உண்மை நம்பி இந்த லைவ்ல இணைந்திருக்கிறாங்க. எத்தனையோ வேளையின் மத்தியில இந்த வார்த்தைய கரெக்டா அவங்களுடைய போன்ல, லேப்டாப்ல, டிவில நீங்க பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே, அவங்க நம்புகிறத கர்த்தர் நீங்க செய்ய போறீங்க என்ற வாக்கு கொடுக்கிறதுக்காக இவர்களை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறீங்கப்பா. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, ஆனா 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்தது போலவே இவர்களுக்கும் ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, திரும்ப இவர்கள் கீழே வேறு பற்றி மேலே எழும்புவார்களாக, மேலே கனி கொடுப்பார்களாக. கனியே இல்லாத ஒரு வாழ்க்கையை பல வருஷமா வாழ்றாங்கப்பா, நீங்க இரக்கம் பாராட்டுங்க, திரும்ப கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே, எந்த அசுத்த ஆவிகள் இவர்களை பின்தொடர்ந்து வருகிறதோ அவைகளை நீங்களே யுத்தம் பண்ணி இந்த குடும்பத்திலிருந்து துரத்துங்கப்பா. என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பம் இன்று முதல் கொண்டு பாதுகாக்கப்படுவதாக சொன்ன இந்த 3 வார்த்தையும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிறதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு குடும்பத்தாரே, இந்த 3 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நாளை காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். B2B ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல முக்கியமான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமா, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற விதத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். இணைந்து கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். Thank you so much for joining. God bless you all.